ஹாய் எவ்ரிவான், எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் லைட்டாக கொஞ்சம் மாற்றிட்டேன், கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் பழசு சொல்வேன், கவலைப்படாதீங்க. ஓகே சரி, ஜங்குக்கு வந்து நம்ம ஒன் ஷாட் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதா. ஸோ லிட்ரலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஓய்சிலுக்கு தென் குட் பாய் கான் பேட் இதெல்லாம் வந்து தேவங்கு தான் வந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் சமீப காலமாக தான் ஜிமெனுக்கு போட்டேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கு காணும். ஐயோ ஜங்குக்கை விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு பார்த்துடலாம், ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஸோ ஒரு பர்த்டே விஷஸ் இருக்குது. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தாக்ஷாயினி. நீ ஆக்சுவலாக வியோட ஒன் ஷாட் தான் கேட்டிருந்த, ப்ராப்ளி சாரி, ஜங்குக்கோடது போட்டுறதா போயிடுச்சு. ஸோ ஹாப்பி பர்த்டே, சந்தோஷமாக என்ஜாய் பண்ண, ஜாலியாக செலிப்ரேட் பண்ண, உன் லைஃப்பில் உனக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? சரி, ஸோ நம்ம ஜங்குக்கு கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இது. முறை மாமன். ஐயோ எனக்கு வெக்கமாக வருது இந்த வார்த்தை சொல்கிறதும். ஸோ இதுதான் நம்மளோட கதை டைட்டில். வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரி போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிராமத்து பொண்ணு, அதேமாரி அவரு கிராமத்து பையன். அவர் உங்களுக்கு எந்த மாதிரி முறை வரும்னா, கொஞ்சம் கிராமத்துலனா நிறைய குழந்தைங்களாம் பெற்றுப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் அம்மா இருக்காங்கள, அவங்க வந்து உங்கள் பாட்டிக்கு ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி. ஸோ தட் உங்கள் அம்மா தான் இப்போ தலைச்சம்புள்ள பொம்பளை பிள்ளை, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் நீங்கள். ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஏறக்குறைய இப்போது 17-18 வயசு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏறக்குறைய உங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க 5 பேர், 2 கேர்ள் 3 பாய். ஓகேவா? ஸோ 3 பாயுமே உங்களுக்கு கூப்பிடும் போது மாமா முறை வரும். ஸோ இது அணியில் உங்கள் பாட்டி வந்து கன்சீவ் ஆகிருந்துருக்காங்க. பட் சம் ப்ராப்ளம்ஸால் மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு, சில நேரத்தில் அபார்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஆயிருந்ததால் ஒரு கொஞ்சம் கேப் தள்ளி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 5th பாய் இருக்கார்ல, அவர் தான் நம்ம ஜியான் ஜங்குக். ஸோ இப்போ அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 26 அந்த மாதிரி ஸ்டேட்டு. உங்களுக்கு இப்போது 17-18 அந்த மாதிரி ஸ்டேட் இருக்குது. ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா தள்ளி பிறந்துட்டார். ஸோ கடைசி பாய் அவர் தான். உங்கள் அம்மாவுக்குமே அவருக்குமே செம்ம ஏஜ் கேப் இருக்கும். ஸோ உங்கள் அம்மா தான் வந்து அவ்வளோ பார்த்துக்கிட்டது, தான் சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி மெச்சோர்ட் வயசு ஆயிடுச்சு உங்கள் அம்மாவுக்கு இந்த ஜியான் ஜங்குக் பிறக்கும் போது. ஸோ இப்போது இன்னதான் ஸ்டேட்டு உங்கள் கடைசி பையனுக்கு பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? அதாவது ஜியான் ஜங்குக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஜியான் ஜங்குக்கு மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஏன்னா அவர் தாய் மாமா இல்லை. ஸோ முறை மாமன்னு வரும்போது மாமாவோட பையனை முறை மாமன்னு சொல்ல மாட்டாங்க, அம்மா கூட பிறந்தவங்கள தான் நம்ம முறை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிறது தான் இப்போ ஜியான் ஜங்குக். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. இதோட இந்த இன்ட்ரடக்ஷனை நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம டைரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஹோப் யூ லைக் இட். இப்போது நீங்கள் காலேஜ்க்கு கிளம்பிட்டுருக்கீங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணி ஏறிக்குறைய ஒரு 1 வீக் இருக்கும். இப்போது உங்கள் அம்மா கிளம்பிட்டியாடி அப்படின்னு கேட்குறாங்க. கிளம்பிட்டம்மா, சாப்பாடு போட்டு சீக்கிரம். சரி உட்காந்து சாப்பிடு. பாரு, காவாலி பாலெல்லாம் பேசுவானுங்க. ஆமாம், பேசக்கூடாது, நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது, சரியா? சரிம்மா, நான் ஏன் நிமிர்ந்து பார்க்கணும்? என்ன சொன்ன? அம்மா நீ சோத்து போடுமா, முதல்ல பசிக்குது எனக்கு, வேறு காலேஜ் போகணும். எனக்கு வர வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பொம்பளை பிள்ளையை நான் ஒன்றத்தை பெற்றுட்டு காலத்தில் ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுத்துடணும்டி. பிடிச்சி கொடுக்கும் போது உன் கூட பிறந்தவங்கள அவங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டு பிடிச்சி கொடு. ஏன் என் கூட பிறந்தவங்களாம் என்ன சொல்ல போகிறானுங்க? அதெல்லாம் இல்லை, நல்ல பையனா என்னான்னு விசாரிப்பானுங்க. விசாரித்து முடிச்சதும் அவங்களே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவானுங்க. ஏன்? ஒன்றும் இல்லை. சரி பசிக்குதுமா, முதல்ல சோறு போடுமா. சரி இந்த சாப்பிடு. அம்மா
என்னடி இப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே உங்கள் அம்மாக்கிட்ட பேசுனீங்க? அம்மா சின்ன மாமாவுக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாம் நல்லா தான் இருக்காளுங்க. எனக்கு வந்து எனக்கு இப்போ இருக்கிற தம்பி பொண்டாட்டிங்கள்லாம் நல்லா இருக்காங்க, எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்தால் போனால் எடுத்து செய்கிறாங்க. கடைசியாக இருக்கிறவங்களாச்சே, அவள் வந்து ஏதாவது குட்டையாக குழப்பிடுவாளோ, இல்லை அந்த குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு வேறு பயமாக இருக்குது. பக்கத்து தெருவில் என் தம்பி, இந்த தெருவில் சின்ன தம்பி, கடைசியில் அம்மா வீடு என்னோடய தம்பி, செல்ல தம்பி ஜங்குக்கு இருக்கான். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்குது. அதனால தான் தேடி தேடி கண்டுபிடிக்கிறேன். என்னோடய தம்பி வர அழகாக கிளி மாதிரி இருக்கான், எங்கள் அம்மா அழகாக பெற்று வச்சுருக்கு. அவனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு வேண்டாமா, கிடைக்க வேணாமா? கோடியில் ஒருத்தியாக தான் இருக்கணும் அவள், கோடியில் ஒருத்தி. ஆமாம், நீ முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்பு சாணி, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இப்போ அந்த சாப்பாடை எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. அந்த கோடியில் ஒருத்தினா ஒருத்தி மட்டும்தான், என் மாமா வேறு யாருக்குமே தரமாட்டேம்மா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லிகிட்ருக்கீங்க. சொல்லி முடித்ததும், அம்மா பாய்மா, டாடா. டாடா டாடா போய்ட்டு இப்போ பாரு, கேட்டது நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், குனிஞ்ச தலை நிம்மறாமல் போகிறேன், பசங்கள்லாம் வந்தால் எட்டி கூட பார்க்க மாட்டேன், சரியாம்மா? ஏதாவது பிரச்சனையானா சொல்கிறேம்மா, என்கிட்ட சொல்கிறியோ இல்லையோ மாமாங்கிட்ட சொல்லிடு, சரியா? யார்? ஜங்குக்கு மாமாட்டையா? அவன் பார்த்துப்பான். சரி சொல்லிடுறேன். ஓரமாக உங்களோட உதட்டில் ஒரு புன்னகை இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் பேக்கை லைட்டாக தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு ஹாரன் சத்தம். இந்த வந்துட்டாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சத்தமாக கத்திட்டு குடுக்குன்னு ஓடுறீங்க. இப்போ ஓடி முடித்ததும் இங்கே ஜங்குக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பைக்கில். ஒரு ஒரு ராயல் என்ஃபீல்டு, நல்லா கெத்தா, அவ்வளோ அழகா மாசா வேஷ்டி சட்டை போட்டுட்டு வா அப்படி இருக்கார் மனுஷன். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, ஏறு, டைம் ஆகுது பாரு காலேஜுக்கு, ஏறுடி. மாமா, என்னது? உள்ளே வந்து சாப்பிடல? நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அக்கா வீட்டுக்கு, முதல்ல ஏறி காலேஜுக்கு நாலு ஏறுது, வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழி இப்படி ஏற சொல்கிறாரு உங்களை. நீங்கள் அப்படியே ஏறிட்டு அப்படியே அவரோட ஷோல்டரில் தான் எப்பயுமே ஹேண்ட் வைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் ஹேண்டு அப்படியே அவரோட ஹிப்பில் போய் கிராப் பண்ணி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்குது. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி கீழே அப்படியே இடுப்பை பார்க்குறாரு. உங்கள் கை இருக்குது, போகலாமாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வித்தியாசமாக இருக்குது. எப்பயுமே நீங்கள் ஷோல்டரில் தான் கை வைப்பீங்க, அப்படி இல்லைன்னா பேலன்ஸுக்கு சைடில் ஒரு கிரிப் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சிப்பீங்க. ஆனால் முக்கால்வாசி ஷோல்டரில் தான் பிடிச்சிப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் அவரோட இடுப்பில் கையை வச்சதே கிடையாது. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் உங்கள் கையே பார்க்குறாரு, ஓட்டும் போது லைட்டாக கீழே குனிஞ்சு அந்த மாதிரி பார்க்குறது, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஒரு வழியாக இப்போ காலேஜ் வந்திருக்கும், இறக்கி விட்டுறாரு. இறக்கி விட்டதும், மாமா வீட்டுக்கு போயிட்டு மறக்காமல் சாப்பிட்ருங்க, சரியா? நீயும் போ, பார்த்து போ, இங்கே வயசு பசங்களாம் வேற இருக்கானுங்க, நீ யாரையும். சரி மாமா, இதுதான் மாமா அம்மா டெய்லி சொல்லுது, நீயும் சொல்லாத மாமா, முடியல மாமா என்னால். சரி பார்த்துப்போ, நல்லா படிக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை லைட்டாக அப்படியே ஒரு நிமிஷம் தலையில் கையை வைக்கிறாரு. ஆமாம், தலையெல்லாம் கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே உதறி விடுறீங்க. ஏன்டி, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணுடி நீ பார்த்து வளர்ந்த பொண்ணாக தான் இருக்கட்டும், ஆனால் நான் ஒன்று இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, சரியா? இந்த குழந்தைய கொஞ்சம் மாதிரிலாம் என்ன கொஞ்சம் நினப்பிலலாம் வச்சுக்காத, போ அப்படி சொல்லிட்டு கையை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே கோவத்தில் போகிறீங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், தலைகீழே களைஞ்சிட்டா என்ன அவளுக்கு? ஓ, மூடிக்கிட்டே களைஞ்சிரும்னு பார்த்துருக்காளா? சே, இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்கள. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வண்டியை திருப்பிட்டு இப்போ போயிட்டுருக்காரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா, அவர் ஆக்சுவலாக தலையில் உங்கள் தலையில் வந்து அவர் ஹேண்ட் வைக்கிறது, ஒரு குழந்தைய அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன குழந்தையெல்லாம் நம்ம வந்துச்சுன்னா எப்படி இருக்கே அப்படி சொல்ல நம்ம லைட்டாக தலையை ஷேக் பண்ணி ஒரு இப்படி ஒரு ஆசையாக நம்ம பண்ணுவோம்ல,
அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். ஒரு கை குழந்தை இல்லை ஒரு குழந்தை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி அதை ட்ரீட் பண்ணுவோம், எப்படி நம்ம பப்பட் பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த மனுஷன் வந்து பண்ணுறது உங்களுக்கு தெரியுது. அந்த பிஹேவிங்லேயே உங்களுக்கு தெரியுது. அதுதான் உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு இப்போது ஜங்குக் மேலே ஒரு க்ரஷ் தாண்டி ஒரு 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 அலாதியான ஒரு அன்பு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அது என்ன ஃபீலிங்ஸ்ன்னு உங்களால் சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது உங்களுக்கு என்னென்னா மாமாவுக்கு நம்ம தான் இருக்கணும், நம்ம தான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் கூட நான் சொல்லிக்கலாம். இப்போது நீங்கள் அப்படியே போயிட்டு மாமா என்ன இப்படி பேசுது, நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை நீனுங்குது, ஒரு வேளை மாமாவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஆசை இல்லையா நம்ம மேலே அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸ்க்குள்ளே போகவே அங்கே ஒரு பையன் ஹே வேணே அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. யார், என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன பையன், உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சின்னு சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி என்ன வேணும் என்ன வேணும். என் மாமா என்னை விட்டுட்டு போனான் தெரியும்ல. நான் ஒரு வார்த்தை என் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன் சோலி முடிஞ்சிடும்ல, போயிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணா மாமாண்ணா மறண்டுருவோமா? அல்ல பாரு, எங்களுக்கும் மவுஸ் இருக்குது, எங்கள் ஊர்லேயும் நாங்கள் தான் பெரிய தலைக்கட்டு தெரியும்ல. நீ என்ன கட்டா வேணா இருந்துட்டு போ, இதுக்கு மேலே என்னை இப்படிலாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காத, எனக்கு அவ்வளவு தான் மரியாதை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கடுப்பில் அவங்க சீட்டில் போய் உட்காடுறீங்க. அவன் வந்ததும் அந்த பொண்ணுங்கள்லாம் தெரித்து அப்படியே ஓடுதுங்க. அதாவது அந்த இடத்துல இருந்து ஸ்பேஸ் வழி விடுதுங்க. இப்போ அந்த மனுஷன் உங்கள் சீட் பக்கத்தில் உட்கார்றாரு, உங்களோட பக்கத்து பிளேஸில் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்க. எப்படில உட்காரு, நான் இப்போ என்ன பண்ணிவிட்டேன், கையை பிடிச்சி இழுத்தனா? ஹோ, உனக்கு அந்த அளவு தைரியம் இருக்கா? நீங்கள் கையை பிடிச்சி இழு பார்க்கலாம். என்ன இழுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நீ இழுத்த அடுத்த செகண்ட் என் மாமன் உன் கையை உடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இப்படி சொடக்கு போடுவாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆஹா, சவால் விடுறியா? இல்லை, உனக்கு நடக்க போகிறத எச்சரிக்கிறேன். போதும், இதோட நிறுத்திக்க. இது வரைக்கும் நடந்ததை நான் எதுவும் சொல்லலை, இப்போ வரைக்கும் நடந்தது வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலே நீ ஒரு நொடி நான் சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கை நீடி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. காலேஜுக்கு வந்ததும் எரிச்சலாக இருந்துச்சு. உங்கள் புக்ஸை எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு நவர போகிறீங்க. வெடுக்குன்னு அந்த மனுஷன் உங்கள் புக்ஸை அப்படியே இழுத்துட்டு அப்படியே உங்கள் கையை அப்படியே வெடுக்குன்னு ஒரு செகண்டில் பிடிச்சி இழுத்து அப்படியே டப்புன்னு உட்கார வச்சுருப்பாரு. ஸோ அவர் இழுத்த ஃபோர்ஸில் நீங்கள் உட்காரவே அவரோட தைஸ் மேலே அப்படியே டப்புன்னு உட்கார மாதிரி ஒரு பொசிஷன் ஆகிருக்கும். என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கையை அப்படியே உதறி விடுறீங்க. அவர் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்காரு. இதுக்கு நீ அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அந்த இதை உங்கள் கையில் மொபைல் இருக்கும். ஸோ ஏன்னா வெளியில் போய் அந்த பொண்ணு படிக்குது, ஏதாவது உதவி வேணும்னா மொபைல் வேணும் அப்படிங்கிறதுக்காக மொபைல் வந்து காலேஜ் நீங்கள் போனதுக்கப்புறம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் மொபைல் எடுத்து அவங்க கையை பிடிச்சி இழுத்தது எல்லாத்தையுமே அப்படியே ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. ஃபோட்டோ எடுத்து அடுத்த செகண்டு உங்கள் மாமாவுக்கு அப்படியே அனுப்பி விட்டுட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும்தான், ஹலோ எதுவுமே சொல்லலை. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு என் மாமா வரான், தைரியமான ஆம்பளையாக இருந்தால் என் கையை பிடிச்சிட்டே இருப்பாக்கலாம் என் மாமா வர வரைக்கும். ஏன்டி பிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா என்ன? எனக்கு டீ போட்டு பேசுகிற வேலை வச்சுக்காத. என் மாமனை தாண்டி வர எவனும் என்னை டீ போட்டு பேசக்கூடாது, புரியுதா? ஓ இது வேறையா? அப்படி தாண்டி கூப்பிடுவேன், என்னடி பண்ணுவேன்? இப்போ வித்தின் 2 minutes அந்த 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 உங்களுக்கு தெரியுது உங்கள் மாமாவோட பைக் சத்தம் கேட்குது, என் மாமா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ கெத்தாக நின்றுட்டுருக்கீங்க. அவருக்கு உங்களோட எந்த எந்த கிளாஸ் எல்லாமே தெரியுது. டப் 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 டப்புன்னு 4 இடத்துல கால் வைக்கிறாரு, ஸ்டெப்ஸே ஏறி முடிச்சிட்டாரு.
இப்போ அப்படியே வேஷ்டியை அப்படியே காலில் அப்படியே தூக்கிட்டு நம்ம அப்படியே அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே நடப்பாங்களே, ஒரு மாதிரி ரொம்ப வீரமாக நடப்பாங்களே, அந்த மாதிரி அந்த மனுஷன் ரொம்ப கெத்தாக நடந்து அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே வராரு இவ்வளோ கோவத்தோட. இப்போ கிளாஸ் அப்படியே டடக்குன்னு இந்த டோர் லைட்டாக உருக்கழிச்சு சாத்திருக்கும் போல், அப்படியே டப்புன்னு அந்த இந்த இதை சாத்திட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் மாமாவை பார்க்குறீங்க. மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான், உங்கள் கையை ஒரு பையன் பிடிச்சிருக்கான்னொடனே அடுத்த செகண்டே அங்கே ஒரு ஃப்ரெண்டில் ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்ச் அப்படியே உதைக்கிறாரு பாருங்க. உதைச்சதும் அதுக்கு கீழே இன்னொன்று ஒரு பெஞ்ச் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு பெஞ்ச் இருக்கும், அதுக்கு அடுத்ததில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. லைக் எப்படின்னா, நம்ம எழுதுகிற டேபிள், தென் நம்ம உட்கார டேபிள், எழுதுறது உட்காரது டேபிள். ஸோ 2வது இதில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அவர் உதச்சதில் அது அப்படியே ஒன்றுத்து மேலே ஒன்றுத்தை கிராஷ் பண்ணி இன்னொன்று மேலே இன்னொன்று கிராஷ் பண்ணி அப்படியே டடன்னு இடிச்சிட்டு அந்த பையனோட இதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெருக்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். நீங்கள் அப்படியே உங்கள் மாமாவை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கையை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்ரெசிவாக கத்துறாரு அந்த மனுஷன். கத்துன அடுத்த செகண்ட் அந்த பையனுக்கு லைட்டாக ஜர்க் ஆகுது. என்ன இப்படிலாம் மறட்டினா பயந்துருவோமா? எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவ்வளோ தான் நான் காதலிப்பேன். என்ன பண்ணுவேன்? கையை பிடிச்சிட்டேன், இனிமேல் யாரையும் இவ்வளோ கல்யாணம் பண்ண முடியாது. எவன் இவ்வளோ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் அதே மேடையில் வந்து இவளுக்கும் எனக்கு எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நான் சொல்லுவேன், இவளுக்கும் எனக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அவ்வளோதான், செம்ம சைலண்ட்டு. அந்த மனுஷன் அப்படியே வேகமாக 2 கால் வச்சு அந்த பையனை அப்படியே ஒரே கையை பிடிச்சி அப்படியே வெட்டுக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாரு. ஏற்கனவே இந்த டேபிள் வேறு நல்லா க்ளோஸராக இருக்கிறதால இவரை இழுக்கிறதால அவனால் வர முடியல வெளியில். அப்படியே தரன்னு பிடிச்சி இழுக்கிறாரு. கையை விடு, என் ஒய்யனோட கையை விடு அப்படிங்கிறாரு. விட முடியாது. நான் நல்ல விதமாக சொல்லும் போதே என்னோட ஒய்யனோட கையை விட்டுரு, இல்லைன்னா உன் உடம்பு உங்கள் அம்மா அப்பாக்கே அடையாளமே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி அழிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போது அந்த மனுஷன் ப்ரெஷர் கொடுத்து அந்த மனுஷன் இன்னொருத்தவர் உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காருல, அவரோட கையை அப்படியே பிடிச்சி அப்படியே அமுக்குறாரு. ஸோ தட் அதில் வலி தாங்க முடியாமல் அவர் டப்புன்னு உங்கள் ஹேண்டை விட்டுருவார். விட்ட அடுத்த செகண்டே டப்புன்னு பிடிச்சி இழுத்து அந்த பையனை அப்படியே அந்த ப்ளே கிரவுண்ட் இருக்கும்ல, அப்படி தரன்னு இழுத்துட்டு வந்து அப்படியே ப்ளே கிரவுண்டில் விட்டு செம்ம அடி, சரி அடி, நல்லா வெளுத்து வாங்கிட்டான் ஜங்குக்கு. நீங்கள் ஐயோ செத்து போயிட போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குன்னு வந்து போதுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து அவரை ஹக் பண்ணிட்டு போதுமாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவரை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுக்கிறீங்க. எப்போலேருந்து இந்த பிரச்சனை நடக்குது? இவன் யார்? இவன் எதுக்கு இவ்வளோ இதாக பேசுகிறான்? யார் வேணுவன்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன பிரச்சனை நடந்தாலும் சொல்லுன்னு சொன்னேன்னு. அதான் மாமா அவனுக்கு சொன்னேன், இன்னைக்கு நீ காலேஜ் படிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை இழுக்கிறாரு. மாமா வலிக்குது கை, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இப்போ பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் கையை நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த பைக் இப்போ போகுது. எல்லாருமே ஜியாஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. பிகாஸ் அவர் அவ்வளோ மேன்லியாக வா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒவ்வொரு செய்கையும் அப்படி இருந்தது. பையன் அவங்க மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா என்ன? பையனுக்கு ஏதாவது ஒன்றுனா பறந்தடிச்சு ஓடி வராரு. சே, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்குலாம் ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. இப்போ நீங்கள் பைக்கில் வந்துட்டுருக்கீங்க, இப்போ நீங்கள் ஜங்குக்கு மேலே கையை கூட வைக்கவே இல்லை, உங்களுக்கு பயமாக இருக்குது. பிகாஸ் அவர் அடித்தது அந்த ஃபோர்ஸு, அந்த ஒரு வெறி, அதெல்லாம் நீங்கள் நேரில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்குது. இப்போ லைட்டாக கையை வை அப்படின்னு சொன்னதும் பக்கத்தில் நீங்கள் அவரோட இடுப்பை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. அந்த மனுஷனோட முதுகில் உங்களோட சீக்ஸ் அப்படியே படுது. நீங்கள் அப்படியே அதை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே இப்போ வீடு வந்திருக்கோம், அவர் இறக்கி விட்டுறாரு. இன்றைக்கி நடந்ததை பற்றி அக்காட்ட சொல்லாத சரியா, நமக்குள்ளே இருக்கட்டும். ஆனால் மாமா அவன் என்ன, அவனால் இன்னுமே எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். இல்லை மாமா, என்னது? அவன் சொன்னான், இதுமாரி கல்யாணத்தில் யாரை கல்யாணம் பண்ணாலும்
மாமாவுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானா மாமா? எனக்கு என் கல்யாணம் நின்றுடுமா மாமா? அதெல்லாம் இருக்காது. என்னை தாண்டி தான் எதாக இருந்தாலும் நடக்கணும். சரியா? சரியா? சரி மாமா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா, என்னடி இப்போ தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு விட்டு வெளில போனேன், காலேஜுக்கு போனேன், எதுக்கு அதுக்கடி வந்துட்டேன்? இல்லைம்மா, பிரின்சிபல் இன்னைக்கு பிறந்த நாளாம், அதனால் ஃபங்க்ஷன் மட்டும் குட்டியோண்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணிட்டு காலேஜ் விட்டு வந்துட்டோம். எல்லாரையுமே அனுப்பிட்டாங்க. அதான் மாமாவுக்கு கால் பண்ணேன். மாமா வந்துச்சு, இப்போ தான் என்னை விட்டுட்டு போச்சு மாமா. ஓ, என்ன வந்துட்டு ஒரு வா காப்பி தண்ணி குடிக்காமல் போகிறான்? கூப்பிட அவனை. மாமா, அம்மா கூப்பிடுறாங்க. ஏங்கா அப்படி சொல்லிட்டு அந்த வாசல்லே பேசிக்கிறாங்க. உள்ள வாடா. என்ன நீ விட்டுட்டு அப்படியே போவியா? நீ அக்கா ஒருத்தர் இங்கே இருக்கண்ணே, உனக்கு இப்போல்லாம் முன்ன மாதிரி பாசம் இல்லைடா ஜங்குக்கு. அப்படியே எனக்கு என்னன்னு வர போகிற? ஒரு வா அக்கா வீட்டில் காப்பி தண்ணி குடிக்கணும்னு எங்கேயாவது எண்ணம் இருக்கா உனக்கு? இப்போவே இப்படி இருக்க. உனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படியே அவளோட முந்தானே பிடிச்சிட்டு அப்படியே அவர் அப்படியே இறங்கி இப்போ வந்துட்டார். இப்போ அவங்க அக்கா பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு. போதும்க்கா, வந்துட்டாங்க்கா, கொடுக்கா, பசிக்குது, சோறு போடுக்கா, நான் வெளியில் போகலக்கா, வண்டியை நிப்பாட்டிட்டு வரலான்னு தாங்க்கா வந்தேன். ஏன்க்கா இப்படி பேசுகிற? சரி சரி சரி, வா 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 வா, இந்தா உட்கார். இந்த கை கழுவிட்டு வரேங்க்கா. இப்போ அவர் கை கழுவுறாரு. வயனு மாமாக்கு எடுத்து வை. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கை காலெலாம் அலம்பிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மாமாவுக்கு எடுத்து வைக்கிறீங்க. பாசமாக எடுத்து வைக்கிறீங்க, ஆசையாக எடுத்து வைக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி இன்சிடெண்ட் அப்படி நடந்துச்சுல, நீங்கள் அப்படியே உங்கள் மாமாவே பார்த்து அப்படியே ரசிக்கிறீங்க. பிகாஸ் இன்றைக்கி நடந்தது அந்த இன்சிடெண்ட் எவ்வளோ கெத்தா நமக்காக மாமா எல்லாருக்கும் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேருக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி அடித்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வச்சுட்டு உங்களே அறியாமல் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உங்கள் மாமாவை பார்க்குறீங்க. ஏன் என்னைய பார்க்குற? எடுத்து வை. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா கிட்ட நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் அம்மா கிட்ட சொல்லாத சரியா? சரி மாமா. என்னன்னு சொல்ல வச்சுருக்கேன், பிரின்சிபலோட பிறந்த நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் விட்டுட்டாங்க. மாமாவை கூப்பிட்டேன், வந்து அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். சரி அப்படியே இருக்கட்டும். இப்போது அப்படியே உங்கள் அம்மா கடைன்னு ஓடி வந்துட்டு, டேய் ஜங்குக்கு, என்னக்கா உனக்கு? எனக்கு எனக்கா ஏதாவது அடித்து ஏதாவது குழம்பு வச்சுருக்கேன்? என்ன உனக்கு தான் நாட்டுக்கோழி குழம்பு இருக்குல்ல, பிடிக்கும்ல, அதை அடித்து வச்சுருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டி உனக்கு என்னக்கா, உனக்கு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்டா. அப்படியே உங்களுக்கு மூஞ்சி அப்படியே சின்னதாக சுருங்கி போச்சு. என்னம்மா சொல்கிற அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நீ வேறக்கா. டேய் நீ வேறடா, பொண்ணு நல்லா கிளியாட்டம் இருக்கா, இந்த பாரு ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. ஏதோ வேற ஒரு பொண்ணு போல். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் ஹாப்பியாக உங்கள் மாமாவை அப்படியே ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நடக்கிறது என்னமோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இட்டி வச்சு அப்படியே பாஞ்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் உங்கள் மாமாவே பார்க்குறீங்க, அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அக்கா நீ பார்த்து ஒன்று சொல்லுக்கா, அந்த பொண்ணுக்கு நான் தாலி கட்டுறேன். நீ பார்க்கறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன் நீ வந்து சின்ன அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையா, பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையா, எல்லோரும் நல்லா சந்தோஷமாக தானே இருக்காங்க. அதுமாரி என் வாழ்க்கையை நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா? ஒடுக்கா, நீ எந்த பொண்ணை பார்த்து அது மண்டையாட்டுறியோ அதே பொண்ணுக்கு நான் தாலி கட்ட தயாராக இருக்கேன். அவளை நீ காட்டணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, சரியா? நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. மாமாவுக்கு என் மேலே பாசம் இல்லை தானே? இல்லைன்னா வேறு ஏதாவது சொல்லியிருக்கோம் தானே? என்ன மாமா இப்படி பேசுது? நான் தான் இப்படி தான் யோசிச்சுட்ருக்கேன். நான் தான். மாமா உனக்கு எவ்வளோ வயசாகுது? எவ்வளோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இவனுக்கு இந்த பங்குனி மாதம் வந்தால் 27. ஏண்டி? அம்மா எனக்கு எவ்வளோ வயசாகுது? உனக்கு உன் பொண்ணோடது தெரியல, உன் தம்பியோடது தெரியுது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. உன் பிறந்த நாள் தான் ஆகஸ்ட் மாதம் வருமே, 28.
அது சரி. எனக்கு எவ்வளோ வயசு மாமா? 19 ஆகப்போகுது. ஆமாம், ஆகப்போகுது. ஏன்? பரவாயில்ல, நீயாவது ஞாபகம் வச்சிருக்கிய. என் தாய் தான் எல்லாத்தையும் மறந்துருச்சு. மாமா, ம் ஆகஸ்ட் மாதம் எப்போ? அடுத்த மாதம். எனக்கு பிறந்த நாளைக்கு என்ன பரிசு தருவ? நீ எது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆ சரி. ஏன், என்ன வேணும்? ஒரு பெருசாக கேட்குறேன்னா முன்னாடியே கேளு. மாமா அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன், சரியா? ம் சரி மாமா. ஏய், அதுக்குன்னு என் தம்பியோட சொத்து கித்தெல்லாம் கேட்டேன்னா உன் வாயை உடச்சிருவேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேம்மா. என்னடி பொடி போட்டு பேசுகிற மாதிரி இருக்கு? அக்கா விடுக்கா, சின்ன பிள்ளை ஏதாவது கேட்டு போகிறா. கேளுமா, நீ கேளுமா, உனக்கு என்ன வேணுமோ எதாக இருந்தாலும் கேளு. நான் மாமா வாங்கி தரேன். மாமா உனக்காக எது வேணாலும் வாங்கி தருவேன், சரியா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. இப்போது உங்கள் அம்மா, இந்த பொண்ணு தான் பார்த்து வச்சுருக்கேன், பார்க்க ரொம்ப அம்சமாக இருக்கா, குடும்பத்தை நல்லா இழுத்து பிடிப்பான்னு நினைக்கிறேன், அப்புறம் 2 வாரம் கழித்து பொண்ணு பார்க்க போகிறேன்டா. நீங்கள் கதவு சாத்தும் போது இதெல்லாம் கேட்குது உங்களுக்கு? என்னது, 2 வாரம் கழித்து பொண்ணு பார்க்க போகிறாங்களா? அவ்வளோதான், செம்ம ஹார்ட் பிரேக் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு அந்த அழுக்கு அழுக்குறீங்க. ஐயோ, என் மாமா என்னை விட்டு போயிடுமா? என் மாமா எனக்கு இல்லையா? எங்கள் அம்மா இவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஐயோ கடவுளே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. கடவுளே, இந்த பொண்ணு ஏதாவது சொல்லி நின்றுடணும். எதுவும் ஆகிடக்கூடாது, எதுவும் நடந்துடக்கூடாது, எதுவும் ஃபர்தராக எதுவும் மூவ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் வேண்டாத நாள் கூட கிடையாது. இப்படியே ஆகிட்டுருக்கு. உங்கள் அம்மா உங்கள் அக்கா கிட்ட, அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்கள் அத்தைக்கிட்ட, அவங்கக்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஜியான் ஜங்குக்கோட அம்மாவுக்கும் தென் வந்து ஜியான் ஜங்குக்கோட வாழ்க்கைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அதாவது அவங்க அம்மா பெற்றது மட்டும்தான். அவங்க அம்மா வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியும் சரி, அவங்க தம்பிங்களுக்கு பொண்ணு பார்த்ததும் சரி, இப்போ வரைக்கும் ஜியான் ஜங்குக்கு பார்க்குற வரைக்கும் சரி, எல்லாத்தையுமே கல்யாணம் இந்த பொண்ணை தான் இவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சது எல்லாமே உங்கள் அம்மா மட்டும்தான். ஏன்னா தம்பிங்க மேலே தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம் அவங்க அம்மாவுக்கு. நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து நல்லா அழகாக பார்த்து தான் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதனால் அவங்க அம்மாவுக்கு வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை. நம்ம பெரிய பொண்ணு இருக்குது, எல்லாருக்கும் அது கல்யாணம் பண்ணி வச்சு ஈவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு பொண்ணுன்னு அவங்க அம்மா போய் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இப்போது வந்து இந்த பொண்ணை பற்றி எல்லார்ட்டையும் ஒரு கால் போட்டு பேசியாச்சு. யாருமே வந்து நோ அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா உங்கள் அம்மாவோட உங்கள் அம்மாவோட வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பங்கு இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே ஓகேன்னு சொல்லியாச்சு. அந்த பொண்ணு வீட்லேயும் உங்கள் அம்மா பேசிட்டாங்க. சரி, சந்தோஷம். ஏன்னா ஊரில் விசாரிக்கும் போது ஜங்குக்கு வந்து யாருமே ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசவே இல்லை. எல்லாருமே அந்த பையனை கிடைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும், அந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் வந்து கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும், உங்கள் பொண்ணு அப்படி தவம் பண்ணியிருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தவங்க கூட எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜங்குவை பற்றி. அதனாலே அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதாவது ஜங்குக்கோட ஃபேமிலி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நம்ம பொண்ணை இவங்களுக்கு கட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போது அந்த 2 வாரம் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஓகேவா? இப்போது எல்லாருமே உங்கள் ஃபேமிலி நீங்களும் போகிறீங்க ஜங்குக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபுல்லாக தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஏன்னா கிராமம் அப்படிங்கும்போது ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க போக முடியாது. எல்லாம் பக்கத்து தெருவிலே தான் எல்லாருமே கட்டி பக்கத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஏறக்குறைய ஒரு 25-30 பேர்கிட்ட போயிட்டு எல்லாருமே அப்படியே அந்த பொண்ணு வீட்டை போய் பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ பார்க்க போகவே அந்த பொண்ணு வீட்டிலேருந்து சனம்லாம் வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அங்கேயும் ஒரு 30 பேர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குற படம்லாம் இருக்குது. இங்கே ஜங்குக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகுது. பிகாஸ் அவருக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ தட் இப்போ அவரோட லைஃப்பை அவரை பார்க்க போகிறாரு. நம்மளுக்குன்னு ஒரு ஒய்ஃப் வர போகிறாங்க. இப்போ அக்கா பார்த்து வச்சுருக்க பொண்ணு அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த மனுஷனுக்கு லைட்டாக எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஆசை அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் மாமாவே பார்த்துட்ருக்கீங்க. மாமா மண்டை அதான் ஆட்டிடுச்சு எங்கள் அம்மா அப்போவே.
நீ பார்த்து வைக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. எல்லாம் முடிஞ்சிச்சா? இவ்வளோ பேர் போகிறோம், முடிஞ்சிருச்சு தானோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் அப்படியே வலிக்குது. ஏன்னா இதை நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு தான் நீங்கள் எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக அந்த பொண்ணோட வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போது ஜங்குக்கு அப்படியே அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு காஃபி தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ காஃபி எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கோம். அப்போது அந்த பொண்ணு குனியவே இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரே பார்வை பார்க்குது. பார்த்து அடுத்த செகண்ட் ஜங்குக்கும் பார்க்குறாரு. அந்த பொண்ணு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு இன்னொருத்தவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படியே அந்த தூண் பக்கத்தில் அந்த பொண்ணு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. இப்போது பொண்ணு எல்லாருமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொண்ணை பார்க்கல, அதை பார்க்கல, இதை பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. பொண்ணு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. மாப்பிள்ளை மறைக்காமல் நீங்களும் பாருங்கள். டே ஜங்குக்கு டே சொல்லுக்கா அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிடவே, சொல்லுக்கா பொண்ணு இப்படின்னு பாருடா. பார்த்துட்டேன். இப்போ தான் ஃபோட்டோவில் காமிச்சலக்கா. நீரில் பாருடா, பிடிச்சிருக்கான்னு பாரு. நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் அம்மா ஜங்கு நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா ஹஸ்கியில் பேசுகிறது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. இங்கே திருப்பியும் அந்த பொண்ணை பார்க்குறாரு. தூணுக்கு சைடில் நிற்கிற அந்த பொண்ணு ஏன் ஒளிஞ்சு நிற்கிது, ஃபுல்லாக நிற்க சொல்லுங்கள், பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா, நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை ஃபுல்லாக எதிரி பொசிஷனில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டாரு. இப்போ அந்த பொண்ணும் பார்க்கவே இல்லை, கீழே குனிஞ்சிட்டு தான் இருக்குது. எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருமே அட் டைமில் உங்களை பார்க்குறாங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு, சைடில் இருக்கிறவங்கள. ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுது. அந்த பொண்ணு என்ன பேசவே மாட்டுறாங்க. எங்கள் மாமா எல்லாத்தையும் ஜாலியாக பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க. பொண்டாட்டி மட்டும் உம்முன்னு இருந்தால் அது எப்படி சரி வருமா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. அவங்கள பேச சொல்லுங்கள், சிரிக்க சொல்லுங்கள். எங்கள் மாமாவுக்கு பேசுகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமா நல்லா பாட்டு பாடும். அவங்க பொண்டாட்டியும் பாடினா தானே கூட ஜாடமாடியாக பாடவே கேட்க எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் மாமா நல்லா பாடும், நானும் நல்லா பாடுவேன். எங்கள் மாமாவோட கட்டிக்க போகிற பொண்ணும் நல்லா பாடியிருக்கணும்னு நான் நினப்பேனே. எங்கள் மாமனுக்கு மட்டும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கும் பிடிக்கணும். ஆமாம், அப்படி தானே மாமா? அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஆமாம், என் அக்கா மகளுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அடுத்த செகண்டே அந்த பொண்ணு அப்படியே பார்க்குது. எனக்கு பாட தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, இந்த பாரு வயனு, எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சால் போதும். ஜங்குக்கு பாடுவான்னா அவன் பாடிட்டு போட்டோம், அவன் கூட சேர்ந்து நீ ஏன் பாட மாட்டியா? பாடுவேன். அப்புறம் என்ன, அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், அவங்க பொண்டாட்டியும் பார்த்து ரசிச்சுப்பாங்க. விடு, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? அவர் இப்போ யோசிக்கிறாரு, எனக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி. அக்கா வீட்டில் போயிட்டு நான் என் முடிவை சொல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சலசலன்னு பேசிக்கிறாங்க. ஒன்றுமே யாருக்குமே எதுவுமே புரியவே இல்லை. உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டில் அப்படியே மெல்ட் ஆகுது. வா, அதான் மாமா வீட்டில் சொல்கிறேன்னு சொல்லுதில்ல, வாங்க எல்லோரும் போகலாம். வயன், நீ வாயை கொஞ்சம் மூடுறியா? உன்னை அழைச்சிட்டு வந்தது பெரிய தப்பு. சின்ன பிள்ளையன்னு நினச்சிட்டு சரி வீட்டில் தனியாக எப்படி விட்டுட்டு வர முடியுங்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்தால் என்ன கண்டதை பேசிகிட்டு இருக்கே? முதல்ல வாயை மூடு. எனக்கு தெரியும், சங்குக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லு. அப்படியே அவர் உங்கள் அக்காவை பார்க்குறாரு, சாரி உங்கள் அம்மாவை பார்க்குறாரு. அக்கா, அது நான் உன்கிட்ட அங்கேவே சொல்லிட்டு தானடா வந்தேன். அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டேன்னடா. நீ பார்க்குற பொண்ணை நான் கண்ணை மூடிட்டு தாலி கட்டி விடுவேன்னு சொன்னதானடா. அதனால தானடா பொண்ணு பார்க்க வந்தேன். ஏன்டா இப்படி நான் அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் அம்மா அங்கே அசிங்கப்படுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போது அந்த மனப்பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஜங்குக்கு பார்த்த பொண்ணு இருக்குல்ல, இங்கே ஒரு நிமிஷம், நான்
நான் ஒரு பையனை காதலிக்கிறேன். அவர் கூட தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை வற்புறுத்துனாங்க. இவன் பார்க்க ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், ஊர்லலாம் இவரை பற்றி நல்லபடியாக சொல்கிறாங்க, இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தி இங்கே நிற்க வச்சுருக்காங்க. எனக்கு இதில் உடன்படலை அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே தலை குஞ்சிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டு, உங்கள் அம்மாவுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது. அப்படியே யாருமே எதுவுமே பேசவே இல்லை. அந்த இடத்த விட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்படியே எல்லாருமே கேங்காக போயிட்டு இப்போது உங்கள் வீட்டில் தான் ஒரு பெரிய கும்பலிங்கே நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாமே அப்படியே உட்காந்துருக்கு, அடுக்கடை படுக்கடையாக ஒரு 50 பேர் 40 பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை வெளுத்து வாங்கிட்டாங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு. வாயை மூடிட்டு இருக்கியா? இந்த வயசில் உனக்கு அனாவசிய பேச்சு உனக்கு கேடா? அவன் என்ன பண்ணிட்டு போனால் உனக்கு என்ன எனக்கு பார்த்து எனக்கு முடிக்க தெரியாதா? நீ எதுக்கு அந்த பொண்ணை பார்த்து நீங்கள் எனக்கு பிடிக்கல நீ எதுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லணும்? நீ என்ன சொல்லியிருந்துருக்கணும்? அந்த பொண்ணுக்கு எது தெரியுமா அது தெரியுமான்னு தான் நீ கேட்டிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல நீ எப்படி வாயை திறந்து சொல்லலாம்? உனக்கு எதுக்கு இந்த அதிகம் பிரசங்கத்தானே? யார் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போட்டு வெளுன்னு வெளுத்தெடுத்துட்டாங்க. விளக்கமாரெலாம் பிஞ்சு போயிருச்சு. இப்போ எல்லாருமே அடித்ததை யாருமே கையை வச்சு தடுக்கவே இல்லை. இப்போது ஒரு சடன் பீரியடுக்கு அப்புறம் அக்கா போதும்க்கா அடிக்காதக்கா அவளை நிறுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அதை வாங்கி இங்கே ஜங்குக்கு அப்படியே தூக்கி விட்டு எறிஞ்சிருப்பாரு. இப்போ அடி வாங்கினது அதுவுமா நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பின்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இதை பாரு, அவளை செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீ தான்டா. முதல்ல தள்ளு, நிஜமாக சொல்லு. நான் என்ன சொன்னாலும் வாக்குப்பட்டு நிற்கிறவன் நீ வந்து அந்த மாதிரி நீ சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன். அவள் சொன்னா அவன் மனசுக்கு பிடிக்கலங்கிற ஒரே விஷயத்துக்காக தானே நீ அந்த இடத்துல நான் வீட்டில் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். உண்மையா இல்லையாடா? சொல்லு. ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்சது என் அக்கா மகளுக்கு பிடிக்கலன்னு. என் கல்யாணத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க்கா. ஒருத்தவங்க மனசுக்கு ஓனிட்டு இருக்க வேணாங்க்கா. அதனால தான் அப்படி சொன்னேன். என் அக்கா மகன் இல்லை, அந்த இடத்துல என் அண்ணன் ஒய்ஃபு அண்ணி யார் சொல்லியிருந்தாலும் நான் இந்த பதில் தாங்க அப்பயும் சொல்லியிருந்திருப்பேன். வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டு வந்து நிற்கிறாடா அவ. ஐயோ, அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அடி வாங்கினது அதுவும்மா நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும். மாமா அப்படின்னு நீங்கள் அழுவுறீங்க. அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு சொல்லுமா அப்படிங்கிறாரு. ஆமாம், நான் உன்கிட்ட கேட்டேண்ணே. என்னது? நான் உன்கிட்ட கேட்டேண்ணே, என் பிறந்த நாளுக்கு பரிசு தருவியான்னு. நான் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னதானே மாமா? சொன்னதானே நீனு அப்படின்னு நீங்கள் அடி வாங்கினதால அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஆமாம், இப்பயும் சொல்கிறேன், நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். நிஜமாக தருவேன் தானே மாமா? கண்டிப்பாக தருவேன். எனக்கு நீ தான் மாமா வேணும். ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மாமா. அப்படியே எல்லாருமே செம்ம ஷாக்கு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஆணை பார்க்குறாங்க, ஜங்குக்கே ஆணை பார்க்குறாரு. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜங்குக்கோட ஷோல்டர் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சொல்லுமாம்மா, இதுதான் என் பிறந்த நாள் பரிசை நான் கேட்குறேன். என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னல, ஒன்னே கேட்குறேன், தாமாம்மா தா. எனக்கு நீ தான் வேணும். தர முடியுமா? எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா மாமா? அம்மா அடிக்கடி புலம்பும். நான் இது வரைக்கும் கட்டி கொடுத்த தம்பிங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்ல பொண்டாட்டியாக கொடுத்துட்டேன். யாருமே எதுவுமே பண்ணலை, எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு பார்க்குற பொண்டாட்டி ஏதாவது குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிடுவாளோ, குடும்பத்தை விரிசல் ஆக்கிடுவாளோன்னு எத்தனை தடவை என் அம்மா புலம்பிருக்கு தெரியுமா? நைட்டில் கூட சில நேரத்தில் புலம்பும். அப்போல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும், அம்மா ஏன் இப்படி புலம்புது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் உன்னை கட்டிக்கிட்டேன்னா அந்த பிரச்சனை வராதுல்ல மாமா? நானும் உங்கள் கூட சந்தோஷமாக இருந்துருவேனா மாமா? சொல்லு மாமா. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் கையை வெட்டுக்குன்னு பிடிச்சி, ஐயோ நீ என்ன பேசுறன்னு தெரியுதா? தெரியுதுமா?
நான் தெரியாமலாம் ஒன்றும் சின்ன பிள்ளைத்தனமாக கேட்கல. எனக்கும் வயசாயிடுச்சு. எனக்கும் 18 வயசு ஆயிடுச்சு. சரியா? எனக்கு இந்த வயசில் என்ன வேணும் என்ன வேணான்னு தெரிஞ்சுக்கிற பக்குவம் எனக்கு இருக்குது. எனக்கு மாமன் தான் வேணும். மாமனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேறு யாரை கட்டி வச்சாலும் நான் கட்டிக்க மாட்டேம்மா. மாமனுக்கு கட்டிக்கவும் விட மாட்டேன். என்னை மீறி மாமன் கல்யாணமும் பண்ணிக்க விட மாட்டேன். இதுக்கு மாமன் மட்டும்தான் வேணும். அவ்வளோதான். எல்லாருக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். என்னை மீறி மாமாவுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவத்தில் உங்கள் கதவை அப்படியே உங்கள் ரூமுக்கு கதவை அடிச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க உள்ள உட்காந்து அந்த அளவுக்கு அழுக்குறீங்க. அப்படியே யாருமே எதுவுமே பேசவே இல்லை. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. இது வயசு கோளாறில் பண்ணுதா, இல்லை உண்மையாகவே சொல்கிறாளா, இல்லை எதில் பொசஸில் பண்ணுறாளா, ஜெலஸில் பண்ணுறாளா, எதுவுமே யாருக்குமே எதுவுமே தெரியவே இல்லை. எல்லாருமே அப்படியே ஷாக்லேயே உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு அழுகிறதோடு சேர்த்து உங்களுக்கு சந்தோஷமான சிரிப்பும் வருது. பிகாஸ் நீங்கள் இத்தனை நாள் உங்கள் பூட்டியும் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஒழிச்சு வச்சு அந்த 2 வாரம் நீங்கள் அழாத நாளே கிடையாது. மாமாவுக்கு இன்றைக்கி பார்க்க போவாங்க, நாளைக்கு பார்க்க போவாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுன்னு எழுதிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த வரணையும் நீங்கள் முடிச்சு தள்ளிட்டீங்க. அதே மாதிரி உங்கள் மனசில் இருக்கிறதையும் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டிங்க. இப்போ இவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல சபையில் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டீங்க. நீங்கள் இப்போது உங்களுக்கு மனசு அப்படியே லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் ரூமில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. யாருமே எதுக்குமே எந்த ஒரு இதுவுமே சொல்லவும் முடியாது. எல்லாருமே அப்படியே இருந்துட்டுருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படியே டைனிங் டேபிளில் கை அப்படியே வச்சுட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் அவர் எந்த ஒரு நாளும் உங்களை அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் பார்க்கவே இல்லை. இப்போது அப்படியே இருக்குது. இப்போது உங்கள் அம்மாவோட தம்பி இருக்காங்கள்ல, அதாவது உங்களோட இன்னொன்று மாமா, கல்யாணம் ஆன மாமா, இதில் என்ன இருக்குது? அக்கா மகளை யாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா? யாருக்கும் பிடிக்காமலாம் அக்கா மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவளே ஆசைப்பட்டு எனக்கு ஜங்குக்கு தான் மாமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க போது தாராளமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே. பெரியக்கா ஆசைப்பட்ட மாதிரி யாருமே நம்ம குடும்பத்தை உடைக்கவும் மாட்டாங்கல்ல. பையன் நம்ம சொந்த பிள்ளையாகவும் போயிடும். எனக்கு இதில் உடன்பாடு தான். கல்யாணம் பண்ணிக்க போகிறது அவன்தான். என்னடா ஜங்குக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? அப்போ அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். சரி, உனக்கு கொஞ்சம் மனசு என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா நீ வாயின அந்த மாதிரி பார்த்துருந்துருக்க மாட்ட. கொஞ்ச நாள் யோசிச்சு முடிவெடு, சரியா? எனக்கு இதில் சம்மதம்தான். இன்னொன்று ஒரு அண்ணனும் சம்மதம்னு சொல்லிடுறாரு. அதேமாரி உங்கள் அம்மாவோட தங்கச்சியும் எனக்கு இதில் ஓகே தான். அப்படி ஒன்றும் வயசு வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுல்ல. 9 வயசுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வயசே கிடையாது. நிறைய பேருக்கெலாம் சொந்த தாய்மாமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெலாம் நிறைய வயசு வித்தியாசம்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஜங்குக்கும் எனக்கும் என்ன, நான் 9 வயசு தான் முன்ன பின்ன, கட்டிலாம் கொடுக்கலாம். எனக்கு தான் ஆசை இருக்குங்கும் போது கட்டி கொடுங்கக்கா, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்கே ஓகேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே வாயை திறக்காத 2 ஜீவன், உங்கள் அம்மா தென் ஜங்கு 2 பேர் மட்டும்தான். இப்போ எல்லாருமே இதுமாரி சொல்லிவிட்டு சரி டைம் கொடுப்போன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் இப்போது ஜங்குக்கு உங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்கார், அதாவது அக்கா வீட்டில் இருக்கார். உங்கள் அம்மா அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே கீழே கொஞ்சம் முத்தம்னு சொல்லுவாங்களே, ஸோ கிராமத்து வீட்டில் முத்தம் இருக்கும், அந்த முத்தத்தில் அப்படியே கால் நீட்டி போட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். அப்படியே கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ ஒரு 2 ஜீவன் தான் உட்காந்துருக்கு. நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி கிச்சனுக்குள்ளே போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு பசிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அம்மாட்ட. உங்கள் அம்மா அப்படியே ஒரு முறை தான். அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு என்ன வேணும் சாப்பாடுக்கு, வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு உங்ககிட்ட. மாமா சாப்பாடு எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வாங்க மாமா. சரி அக்கா உனக்கு? உங்கள் அம்மா எதுவுமே வாயை திறக்கல. சரி நான் உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார் அவர். கிளம்பிட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க. அம்மா
எனக்கு புரியுதுமா, நீ என்னை பொண்ணாக பார்த்த. மாமா வந்து நீ உன் கூட பிறப்ப பார்க்குறதுக்கு முன்னாடி உன் பிள்ளையாக தான் பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இதுதாம்மா நல்லது. எனக்கு மாமனை ரொம்ப பிடிக்கும்மா முன்னாடியிலேருந்து. அப்போல்லாம் அது என்னன்னு எனக்கு தெரியலம்மா. மாமா கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், மாமா நம்மளை நல்லா பார்த்துக்கும், மாமா கூட இருந்தால் பயம் இருக்காது அப்படிதாம்மா நான் நினச்சேன். ஆனால் வயசாக ஆக எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுமா. பிடிக்கிறதுன்னு தாண்டி மாமா கூடயே இருந்தால் எப்படி இருக்கும், மாமா கூட இருந்தால் அதோடய வாழ்க்கை எப்படி இருக்கும். மாமா நம்மளை இப்போவே எப்படி பார்த்துக்குதே, அப்போ அதோட பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கும். இப்போ பொண்டாட்டி அதை அப்படி பார்த்துக்குன்னா அந்த பொண்டாட்டியை ஏன் நம்ம இருக்கக்கூடாது, அப்போ நம்மளை எப்படி பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி தோணி இப்போது கட்டிக்கிட்டால் மாமனை தாம்மா கட்டிக்கணும்னு தோணுதும்மா. என்னை மன்னிச்சிருமா. அந்த சபையில் நான் வேணால் முட்டாள்தனமாக நடந்திருக்கலாம். ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். ஆசைப்பட்டவனை பக்கத்தில் வச்சுட்டு ஆனால் அவங்களுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு நானே போகிறதில்ல கொடுமைம்மா. அந்த வழியெலாம் யாருக்கும் வரவே கூடாதும்மா. என் வழி எனக்கு தாம்மா தெரியும். உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. அவன் அவன் உன்னை தூக்கி வளர்த்தவன்டி, அவன் எப்படிடி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். மாமாவை நான் சம்மதிக்க வச்சிருவா. இந்த பாரு, கட்டாயப்படுத்தி உன் மாமனை கல்யாணம் பண்ணியாத சரியா. அவனுக்கு உன் மேலே ஆசை இருக்கணும் சரியா. அப்படி இருந்தால் தான் நான் இந்த கல்யாணத்துக்குலாம் சம்மதிப்பேன், இல்லைன்னா சம்மதிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எனக்கு என் பொண்ணோட சந்தோஷமா இல்லை என் தம்பியோட சந்தோஷமானு முதல்ல கேட்டாங்கன்னா என் தம்பியோட சந்தோஷம்தான் முதல்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு உங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு 10 minutes ஆகிருக்கும். அவர் அப்படியே கையில் 2 பேக்கெட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே உங்கள் மாமா அப்படியே வராரு. வந்துட்டு அப்படியே டைனிங் டேபிளில் வைக்கிறாரு. உங்ககிட்ட கேஷுவலாக தான் பேசுகிறாரு. பட் அவரால் உங்கள் ஃபேஸை பார்க்க முடியல. வயன் வாங்கி வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுவா. சரி மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே தட்டு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ உங்கள் அம்மாவை நீங்கள் கதவை லாக் பண்ணி கூப்பிடுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போது சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இங்கேயே உட்காந்து ஜங்குக்கு சாப்பிட்டுட்ருக்காரு. அவர் உங்களை பார்க்கவே இல்லை. எப்பயுமே உங்களுக்கு வந்து இங்கே ஜங்குக்கு வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாருன்னா எப்பயுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விடுவார். அதே மாதிரி ஊட்டி விடுவோம் செஞ்சுருப்பார் மாற்றலை. அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு 2வது அவங்க அக்காவுக்கு தான் ஊட்டி விடுவார். அதுமாரி உங்கள் அம்மாவுக்கும் ஊட்டி விட்டுறாரு. உங்கள் அம்மாவுக்கு எதுவுமே சொல்ல முடியல. உங்கள் அம்மா டக்குன்னு ஜங்குக்கு இந்த பார், உனக்கு வயனை பிடிச்சா மட்டும் சொல்லு. நீ வந்து அவள் மனசு கஷ்டப்படும். அவளை மீறி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அவள் கஷ்டப்படுவா. அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது சரியா. இந்த சனியை அறுத்துக்கிட்டு போட்டோம், சிவனா சொத்து ஒழிட்டோம், எனக்கு தேவை மாரி இல்லை. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். அவள் என்ன மிரட்டி உன்னை கல்யாணம் பண்ணிப்பாளாமா? அதெல்லாம் முடியாது. அப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையே கிடையாது. அதனால் அவள் மேலே உனக்கு ஆசை இருந்தால் மட்டும் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு உடன்பாடெல்லாம் இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பருக்கு தான் உங்கள் அம்மா எடுத்து வச்சுருப்பாங்க. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு எதுவுமே வாயே திறக்கல. அவராலேயும் அவ்வளோ சாப்பிட முடியல. அப்படியே லைட்டாக கோதிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. மாமா அப்படிங்கிறீங்க. மாமா காட்டு மாமா. அவர் ஆன்னு காட்டுறாரு. அவருக்கு அப்படியே ஊட்டி விட்றீங்க. அவர் கையில் உள்ள தட்டை அப்படியே வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளோஸராக உட்காந்துட்டு தா அப்படியே உங்களே பார்க்குறாரு. காட்டு. நீங்கள் அப்படியே ஊட்டி விட்றீங்க. இங்கே ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அப்படியே பழையபடியே நடந்துகிட்ருக்கீங்க. இப்போது அவருக்கு நீங்கள் அப்படியே ஊட்டி விட்டுட்டு ஃபுல்லாக தட்டையே காலி பண்ணியிருப்பீங்க. நீ சாப்பிடல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ முதல்ல சாப்பிடுமாம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா சாப்பிடலாம் அப்படியே எஞ்சி போயிடுச்சு. அக்கா அம்மா சாப்பிடுவோம், நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜங்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஊட்டி விட்டுட்டு அப்படியே அந்த தட்டை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இப்போ முடிச்சதுக்கப்புறம் கையெல்லாம் கழுவிட்டு
இப்போது சரி, அக்கா அவ்வளோ தூங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது போயிட்டு வரேன். அக்காட்ட சொல்லிடு சரியா? மாமா. ம். மாமா சொல்லுவேன்னு என்னை பாரேன். நீ என் மூஞ்ச பார்க்கவே மாட்ற. என் கண்ணை பார்த்து பேசு மாமா. எப்பயுமே நீ என் கண்ணை பார்த்து பேசுவா தானே? ஏன் இப்போ கண்ணை பார்க்க மாட்ற? கண்ணை பாரு மாமா. அவர் அப்படியே பொறுமையாக உங்கள் கண்ணை பார்க்குறாரு. அப்படியே அந்த முத்தத்தில் அவரை உட்கார வச்சுட்டு அப்படியே அவரை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அவரோட காலுக்கு 2 நடுவுலையும் வந்துட்டு நீங்கள் அப்படியே அவரோட சீக்ஸை பிடிச்சிட்டு யோசிச்சு பாரு மாமா. எனக்கு காலேஜில் அன்னைக்கு ஒரு பையன் கையை பிடிச்சிருந்தானே, நீ அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடி அடின்னு அடிச்சல்ல. அப்போ அவன் என்ன சொன்னான்? யார் இவளை கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கும் இவளுக்கெல்லாம் முடிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொன்னானே மாமா. ஆனால் அதுவே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டினா அவனால் அந்த விஷயத்த பண்ணவே முடியாதுல்ல. பண்ணுறது என்ன? அவனால் யோசிக்க முடியுமா மாமா? முதல்ல யோசிச்சு பாரு. அவனுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாலே உன் அடிதான் ஞாபகம் வரும். என்ன நீ ஒரு உன் குழந்தையாவா இல்லை அப்படி இல்லைனா அக்கா மகளாக நீ என்னை பார்த்துருக்கலாம் மாமா. அதனால் நீ எனக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து எனக்கு செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும் மாமா. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது இருக்கட்டும், எனக்கு ஒரு பொருள், நான் ஆசைப்பட்ட பொருள் நீ ஓடி போய் வாங்கிட்டு வர, எதாக இருந்தாலும் நீ ஒரு அக்கா மக, அப்படி இல்லைனா நீ என்னை பார்த்து வளர்த்தது ஏதாவது நீ நினச்சிக்கோ. ஆனால் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் என்னால் அந்த மாதிரி பார்க்க முடியல மாமா. நான் ஆசைப்பட்டதெல்லாம் என் மாமா வாங்கி தருது. என் மாமாவுக்கு என் மேலே எவ்வளோ பாசம். என்னையே இப்படி பார்த்துக்குதுன்னா அப்போ அதோட பொண்டாட்டி அது எப்படி பார்த்துக்கும்? என் மாமனை கட்டி வச்சிருக்க பொண்ணு கொடுத்து வச்சவல்ல அப்படின்னு எனக்கு தோணும்ல மாமா. அது ஏன் நானாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணாதா மாமா? அதுமாரி தோணுது தான் மாமா இது. நான் உன்னை முன்னாடியிலேருந்து எனக்கு உன் மேலே ஆசை இருக்கு மாமா. அன்றைக்கி நீ என்னை காலேஜில் விட்டல்ல, அப்போ கூட என் தலையில் கை வச்சியே. நீ என்ன நினச்சிருப்பானா? என் தலைமுடி கலைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக கையை தள்ளி விட்டுருப்பேன்னு நீ நினச்சிருப்ப. ஆனால் அது இல்லை மாமா. நீ பண்ணது ஒரு குழந்தைய தடவுற மாதிரி இருந்தது. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பும் போது செய்கிற மாதிரி இருந்தது. அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் உன்னை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கல. நான் என்னோடய சரிபாதியா என் வாழ்க்கையில் ஒன்றா நான் பார்க்குறேன் உன்னை. அப்படி இருக்கும்போது நீ உன் குழந்தையா நீ என்னை பார்த்தனா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. தப்பானது அது தானே இருக்கும். அதனால தான் அதை உன் கையப்பா நான் ஒதுக்கி விட்டேன். தெரியாது மாமா. அம்மா இப்போ சொல்லிட்டு போது உன் வாழ்க்கை தான் முக்கியம், நீ எந்த பொண்ணை காட்டுறியோ கல்யாணம் பண்ணித்தரேன், அவள் செத்தா சாகட்டும்னு சொல்லுதில்ல மாமா. உண்மையாக நான் செத்துருவேன் மாமா. நான் மிரட்டல. எனக்கு நீ இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. இப்போ நேத்துன்னு கிடையாது, முன்னாடிலேருந்து எனக்கு உன் மேலே பாசம் இருக்குது. அந்த பாசம் கல்யாணத்துக்கு அப்புறம் முடியும்னு சொன்னா சத்தியமாக இருக்காது. உனக்கும் எனக்கும் வயசானாலும் உன்னை நான் இப்போ எப்படி பார்த்துக்கிறேனோ நீ என்னை இப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி நானும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் மாமா. நிஜமான நம்பு மாமா. இது ஒரு இன்ஃபேக்சுவேஷன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வயசில் வர கோளாறுன்னு. இல்லை மாமா, சின்ன வயசுல எனக்கு வந்துருச்சு உன் மேலே காதல். என் மாமனுக்கு நான் தான் இருக்குங்கும் போது யார் வர முடியும் சொல்லி பார்க்கலாம்? என் மாமா, எங்கள் அக்கா, என் அம்மா, இதுக்கு முன்னாடி உள்ள 2 மாமனுக்கெலாம் அடுத்த வருஷத்துலேயே கல்யாணம் பண்ணிச்சு. உனக்கு மட்டும் மாமா ஏன் 5 வருஷம் தள்ளி போச்சு? யோசிச்சு பார்த்தியா? எனக்கு வயசு ஆகணுங்கிறதுக்காக தான் மாமா. கூட்டி கழித்து பார்த்தா எல்லாம் அப்படி தான் மாமா வந்து முடியுது. எனக்கு தெரியாது மாமா. எனக்கு ஒரு வாய்ப்பு தான், என்னை புரிஞ்சுக்க நீ ஒரு வாய்ப்பு தான். உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். உனக்கு காதல்னா என்னன்னு காட்டுற மாமா. உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறியா?
அப்படியே அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு அவரோட சீக்ஸில் இவ்வளோ நேரம் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கையை அப்படியே பொறுமையாக எடுத்து உங்கள் கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு அது செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ஆனா வாயை பொழந்து ஜங்குக்கே ஆனை பார்த்துட்ருக்கீங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பையன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் மாமா, நீ என்னை நல்லா பார்த்துப்ப, ஆனால் உன்னை நல்லா காதலிச்சுக்கிட்டே உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் மாமா. உனக்கும் என் மேலே காதல் வரும், அது ரொம்ப தூரம் கிடையாது. லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மாமாவை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கட்டி பிடிச்சிப்பீங்க. அன்றைக்கி காலேஜில் பேக் ஹக் தான், ஆனால் இன்றைக்கி ஃப்ரண்ட்டில் அப்படியே நீங்கள் டைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அப்படியே தள்ளியும் விடலை, அதே சமயம் உங்களை ஹக்கும் பண்ணல. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கார் ஜங்குக்கு. நீங்கள் அவ்வளோ டைட்டாக அவரை ஹக் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ஹேண்ட் வந்து அவரோட பின் ஹெட்டில் அப்படியே நல்லா டைட்டாக அப்படியே கிராப் பண்ணிவிட்டு லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் மேலே அந்த ஷோல்டரில் ஷர்ட் இருக்கும்ல, ஸோ அந்த ஷர்ட்டை லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படி கண்ணிலேருந்து தாரையாக அப்படியே டியர்ஸ் கொட்டுது. இங்கே இந்த 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 கான்வர்சேஷன் இதை எல்லாத்தையுமே உங்கள் அம்மா கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கேட்டிருந்துருப்பாங்க. இப்போது நீங்கள் பேசுனது, ஜங்குக்கு ஓகே சொன்னது எல்லாமே உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. உங்கள் அம்மா கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸாக கொட்டுது. ஒரு ஆனந்த கண்ணீர்னு கூட சொல்லிக்கலாம். உங்கள் அம்மாவுக்கு உங்களை கட்டி கொடுக்கணுன்ற இன்டென்ஷன் சுத்தமாக ஒரு துளி அளவு கூட கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டு ஆசைப்பட்டதுக்கப்புறம் ஆமாம் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா என்ன குறைச்ச அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. ஆனால் அதையும் தாண்டி தம்பிக்கு பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுதால தான் நீங்கள் சாப்பிடும் போது அந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க. இவ செத்தா சாகட்டும், எனக்கு உன் ஆசை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எந்த ஒரு தாய்க்கும் அப்படி தானே, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் இப்போது தான் பொண்ணையே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டில் உங்கள் அம்மா அப்படியே தலையில் கிரீடம் வச்ச மாதிரி அப்படியே உங்கள் அம்மாவுக்கு அப்படியே ஹாப்பி டியர்ஸாக அப்படியே கொட்டிகிட்ருக்கு. ஸோ இதோட இந்த சாரி 1 ஷாட் இல்லைடா 2 ஷாட் கன்வெர்ட் ஆகிக்கிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் 1/2 அன் ஹவர்க்குள்ளே என்னால் முடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நான் இதை 2 ஷார்ட்டாக மேக் பண்ணிட்டேன். ஹோப் யூ லைக் இட். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோப் யூ லைக் இட் அண்ட் யோர் வாய்ஸ் ஆர் அங்கே மீஸ். ஹோப் யூ லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ